ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு இரவினில் ஆட்டம்பார் என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் முகம் தெரியாத நபர் ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அங்கே இருந்த பொண்ணை கடத்திட்டு போயிருந்தான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த கேஸை போலீஸ் விசாரணை பண்றாங்க. இதுக்கப்புறம் படத்துல அடுத்தடுத்து 2-3 நபர் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணப்படுறாங்க. இந்த கேஸையும் அதே போலீஸ் விசாரணை பண்றாங்க. இந்த கொலையெல்லாம் ஒரே நபர் தான் பண்றாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இறந்தவங்க எல்லாருமே போதைப் பொருளை படிக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து அவங்க ஃபேமிலியில உள்ளவங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறவங்களா இருக்காங்க. கடைசியா கில்லரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கில்லரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஓரளவு பரவலாம இருக்கு. படத்துல உள்ள சோசியல் மெசேஜ் பக்காவா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் உள்ள பசங்களும் பொண்ணுங்களும் ரொம்ப ஈஸியா போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிறத படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. படத்துல உள்ள சிலரோட நடிப்பு பரவலாம இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஓரளவு நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சரியில்லை. படத்துல உள்ள சிலரோட நடிப்பு நாடகத்தின்மையா இருக்கு. படத்துல உள்ள காமெடி ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவாரு. அப்போ அவரோட பேரை மணின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒரு லேடி போலீஸ் மணியா, கவுண்டமணியா இல்ல கலாபவன் மணியான்னு கலாய்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் பர்சன் ரொம்ப மொக்கையா இருக்கு. பட்ட பகல்ல 10-15 போலீஸ் கில்லரை தேடி ஒரு இடத்துக்கு பயந்து போவாங்க. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. படத்துல சாங்கும் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்தோட பிளாஷ்பேக் ஸ்டோரி நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டுல எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துலயும் பயங்கரமா சேஞ்சஸ் ஆகும். அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படம் ஒரு கட்டத்துக்கு மேல சீரியல் மாதிரி போகுது. படத்துல உள்ள எமோஷனல் பர்சன் நம்மளை எங்கேயுமே கனெக்ட் பண்ணல. இந்த படத்தை தமிழ்ச்செல்வன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல துரை ஆனந்த், பிரியா, உதயகுமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.